மிகுந்த மிகுந்த கிரேட் 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 ஜாய். அப்போஸ்தலர் 8. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டாங்க. வெரி குட். இவங்க 2 பேரும் அழகா சொன்னதுனால முன்னாடி கூப்பிட்டுட்டா. இவங்க 2 பேருக்கு அழகா அந்த 2 பூச்செண்டு எடுத்து கொடுத்துடலாமா? அப்படி கொடுக்கூடாதா? சரி, ஏதாவது சாக்லேட் எடுத்து கொடுத்துடலாம்டா உங்களுக்கு. அண்ணே பேச்சு கொடுங்கண்ணே. இல்ல நீங்களே மூட்டை கட்டி அங்க வச்சு தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்களா? அதான் அந்த ஏரியா விட்டா வரமாட்டேங்கிறீங்க. தெரியுதுண்ணே, நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு அங்கிருந்து வர்றதுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்? அங்கதானே இருக்கு, சிறுபண்டம்லாம் அங்கதான் இருக்கு. ஓகே, இந்தாங்க உங்களுக்கு வெறும் சாக்லேட் மாத்திரம் இல்ல, உங்களுக்கு சூப்பரான 2 வசனக்காடையும் கொடுக்கிறார்கள். கமான், கை தட்டுங்க, கால் தட்டுங்க. ஓகே ஓகே, சூப்பரா, வெரி குட்டா. ரைட், நம்ம அருமையான தலைப்பு கத்துக்கிட்டோம், மிகுந்த சந்தோஷம். இந்த மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு தரது யாரு? எந்தப்பா எந்தப்பா ஏசப்பா தரணும்னா அதுக்கு 2 காரியம் இந்த பாட்டுல படிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் பாட்டை படிப்போம், அதுக்கப்புறம் அது என்ன 2 காரியம் தெரிஞ்சுக்குவோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை செய்ய போறது யாருன்னு? அண்ணா உள்ள கேர்ள்ஸ் உட்கார வைக்கணும் இருக்கீங்க. உங்களுக்கு இப்ப தெரியாதுன்னு காரம் வந்த உடனே உங்களை உட்கார வச்சுக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து கொள்வானே. ஆமா, கொஞ்சம் புதுசா கொஞ்சம் பழசாவும் இருப்பான், கலந்து இருப்பான். ஓகே, சூப்பரா இருக்கணும். ஓகே, கமான், சூப்பரா பண்ணணும். ஆமா, ரெடியா ரெடியா, வெரி குட். கமான், நல்லா கையை எப்படி வைக்கணும்? கை அவங்க கையை எடுத்து வச்சுங்க.
ஓகே, பாய்ஸ் ரொம்ப அருமையா பண்ணாங்க. பாய்ஸ் சூப்பரா பண்ணாங்க. பாய்ஸுக்கு 100 மார்க் கொடுக்கலாங்க. கேர்ள்ஸ் வந்து பாடவே இல்லை. ஐயோ, கேர்ள்ஸ் பாடவே. ஆமா, ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணாங்க. பாய்ஸ் சத்தமா பாடின சத்தம் கேட்கலையா பிள்ளைங்களா? சரி, ரெண்டாவது பாட்டை பாருங்க. ரெண்டாவது பாட்டு சூப்பரா பண்ண போறது கேர்ள்ஸ் தான். என்ன பண்ணுங்களா? உங்களை நம்பி எலெக்ஷன் நிக்கலாமா? நிக்கலாமா? இப்ப கவுத்து விட்டுருங்க. அப்படிதானே? தோக்கடிச்சுங்க. அவ்வளவுதான் சொல்றீங்க. சரி, ஆமாவா? ஓகே, சூப்பரா பண்ணாங்க. இப்ப பண்ணது யாரு? அழகா பாடினது யாரு? பாடினாங்க. வெரி குட். ஆமா, ரெண்டு பேரும் பாடினாங்க. அப்ப கேர்ள்ஸுக்கு ஒரு 100 மார்க், பாய்ஸுக்கு ஒரு 100 மார்க். ஆனா நீங்க சேட்டை பண்ணி அந்த 200 மார்க் குறைப்பீங்க. ஆனா கேர்ள்ஸ் நாங்க சேட்டையே பண்ண மாட்டோம். பாக்குறீங்களா? அப்படி உட்காருங்கடா பாப்போம். உட்காருங்க உட்காருங்க பிள்ளைங்களா. இவர் சொல்றத கேட்காதீங்க பிள்ளைங்களா. உட்காருங்க பிள்ளைங்களா. சேட்டையில பண்ண மாட்டோம். நாங்க நேரம் நிமிந்து உட்கார்ந்துருக்கோம். கம்முனு இருந்தாலும் நமக்கு மார்க் இருக்கும். சூப்பரா உட்கார்ந்துருக்கீங்க. ரைட், இப்ப 2 தலைப்பை கேட்க போறோம். நம்ம மொத்த தலைப்பை சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, 2 குட்டி தலைப்பை படிச்சுக்கிட்டோம். அந்த 2 குட்டி தலைப்பை பார்க்க போறோம். 2 குட்டி தலைப்பை பார்க்க போறோம். என்னடா இந்த மைக்க வாய்ஸ் வேற மாதிரி ஆயிடுச்சு. 2 குட்டி தலைப்பை பார்க்க போறோம். அந்த 2 குட்டி தலைப்பு என்ன தலைப்புனா, முதல் தலைப்பு என்னது? சர்வ வல்லவரை தேடி. சர்வ வல்லவர்னா யாரு? நம்ம அப்பாவுக்குள்ள இன்னைக்கு வல்லம் இருக்கலாம். ஒரு மூட்டையை தூக்கி வர்றான், ஒரு வீடு கட்டி வர்றான். ஆனா அப்பாவுக்கு 60 வயசு 70 வயசு ஆகும்போது அவரால் என்னடா செய்ய முடியும்? மூட்டை தூக்க முடியுமாடா? தூக்க முடியாது. அவரை தூக்கிறதுக்கே முடியாது அவரால். எங்கேயாவது எந்திரிச்சு வாங்கன்னா 70 வயசு தாத்தா எப்படா எந்திரிச்சு போய் குடுக்குடுன்னு நடப்பாரானா? மெதுவா, யாரு என்ன கூப்பிட்டாரு? யாரு? பேராண்டியா? இந்த வர எங்கடா இருக்கிற? கண்ணு வேற தெரியலடா அப்படின்னு அவரை தூக்கவே கஷ்டப்பட்டுருவாரு. அப்ப அவர் சர்வ வல்லவரா? அப்பா சொல்லுங்க, நம்ம அப்பா எல்லாம் சர்வ வல்லவரா இருப்பாரா? வல்லமை இருக்கு, ஆனா அந்த வல்லமை குறைஞ்சிரும். ஆனா யாருடைய வல்லமை கூடிக்கிட்டே போவோம்? சொல்லுங்க, யார் வல்லமை கூடிக்கிட்டே இருக்கும்? ஏசப்பா. எந்தப்பா? அவர் வல்லமை குறையாது. அதனால சர்வ வல்லவனா ஏசப்பாவை நோக்கி பார்த்து சந்தோஷமா இருக்கணும். ரெண்டாவது முதல் குட்டி தலைப்புல இங்க ஒரு வசனம் சொல்லி கொடுத்தோம். இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லி கொடுத்தோம். சர்வ வல்லவரை தேடி சந்தோஷமா இல்லை. அந்த வசனத்தை யாரு ஞாபகம் வச்சிருக்கா? பாய்ஸா கேர்ள்ஸா? யாரு வந்து டக்குன்னு சொல்லுவா? சொல்லுவியடா? வணங்க மகனே, நீ சொல்லலன்னா இருக்கட்டும், மண்டையை கடிச்சு சொல்றாங்க. வணங்க. யார் கை தூக்குறதாங்க? சொல்லுடா. சர்வ வல்லவரை தேடி
சந்தோஷமா இருக்கு. இதாண்டா நான் சொல்லி கொடுத்த வசனம். என்ன வசனம் நான் சொல்லி கொடுத்தேன்? அது எனக்கு ஞாபகம் இல்ல. அது எனக்கு ஞாபகம் இல்ல. அதான் சொல்லலாம் மண்டையை கடிப்பேன்னு. உன் மண்டையை கடிக்கவா? இப்ப பாருங்க, பாய்ஸா கேர்ள்ஸான்னு கேட்ட ஆன்சர் பண்றது யாரு பிரதர்? ஹலோ ப்ரோ, ப்ரோ என்னத்த பண்ணா? அதான் எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டா. இப்ப பாருங்க, எங்க கிளம்பி எங்க கேர்ள்ஸ்ல இருந்து வந்து சொல்றாங்க பாருங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஆபிகூக் 3:18. எப்படி? இப்ப 100 மார்க் கொடுங்க, அதோட இன்னொரு முட்டையை சேர்த்து 1000 போடுங்க. 100 தானா? வெரி குட், கை கொடுங்க. வெரி குட். நேத்துல இருந்து இவ அழகா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா, அதனால இவர மேன் ஆஃப் த உமன் ஆஃப் த மேட்ச் போட்டுடலாம். ஓகே ரைட். ரெண்டாவது குட்டி தலைப்பு என்ன தலைப்பு? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சத்தியம் எது பிள்ளைங்களா? எது? பைபிள் தான் சத்தியம். எது? பைபிள் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை தேடிதான் சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த பைபிள் வசனத்தை நம்ம வாசிக்க 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 ஏசப்பா பேசுவாங்கன்னு சொன்ன. ஏசப்பா எங்க பேசுவாங்க? எங்க பேசுவாங்க? நம்ம மனசுல பேசுவாங்க. நம்ம மனசுலதான் பேசுவாங்க, காதுல பேச மாட்டாங்க. அது சர்ச்சுக்கு வந்தாதான் பாஸ்டர் மூலமா காதுல பேசுவாங்க. ஆனா வீட்டுல நம்ம பைபிள் படிக்கும் போது மனசுல பேசுவாங்க. அழகா சொல்லிட்டீங்க, அழகா சொன்னாங்க. அது வந்துச்சு வாடா, பாய்ஸ்ல இருந்து சொன்னாங்க இதுக்கு ஆன்சர். அதனால பாய்ஸ்க்கு ஒரு 50 மார்க் சேர்த்துக்கணும். ஓகே, கமான், கை தட்டுங்க. மனசுல அதனால பைபிள், இந்த பைபிள் தான் இல்ல, உங்ககிட்ட சின்ன கலர் ப்ளூ கலர் பைபிள் இருந்தாலும் அந்த பைபிள படிச்சுனா உன்னோட ஆண்டவர் பேசுவார். ரைட். ரெண்டாவது அந்த தலைப்புக்கான வசனத்தை ஒண்ணு சொல்லி கொடுத்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? சொல்லு, வாங்க. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119:7. இதுக்கு மேல என்ன வேணும் இல்லையா? நீ மாத்திரம் அந்த அவர கண்ணத்துல போய் சத்து நடந்திருக்கலாம். அவளு அது வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டா, அழகா சொல்லிட்டா. இல்ல இல்ல, இந்த பிள்ளை அழகா சொல்ற. இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்க தான் சொன்னது. இப்ப வசனம் சொன்னது யாரு? அதனால கேர்ள்ஸுக்கு இன்னொரு 100 மார்க் கூட்டுங்க. நீங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடி தான் மார்க் வாங்கணும். நாங்க வசனத்தை அடி அடி அடிச்சு மார்க் பண்ணுவோம். யாரு யாரா சொல்ற? இங்க போட்டு முடியல, மனப்பீங்க போங்க. ஓகே, சொல்லுங்களேன். யாராவது காய்ச்சி யாரா சொல்லுவா? இல்லையே, எந்திரிக்கலையே. இது மறைக்கிறதா? இது மறைக்கிறதாடா? இது வாடா தம்பி, இருந்தாலும் வந்துட்டான் தங்கசாமி. உம்முடைய வேதம் என் மகிழ்ச்சி. சைனா 119:77. பரவாயில்ல, வெரி குட், அழகா சொல்லிட்டா. சூப்பர், கை தட்டுங்க. ஆனா ரெண்டாவது வேட்டு சொன்னதுனால எனக்கு சாக்லேட் தான் தருவேன், இவனுக்கு பிரைஸ் தான் தருவேனே தவிர மார்க் தர மாட்டேன். என்னடா சொல்றேன்? ஆமா, எப்படா முதல்ல அவ வந்து சொன்னாலடா, என்னது இவனுக்கு மார்க் தான் வேணுமாடா, சாக்லேட் வேணாமா? சரி இந்தாடா, உனக்கு மத்தவங்க வேணுமா மார்க் வேணுமா? மார்க் மத்தவங்க வேணாம். மத்தவங்க லூக்கா யோவான் அதெல்லாம் வேணாமாடா? வெச்சுக்கடா. வெரி குட், கமான், போட்டோ. சூப்பர். ஓகே, அப்ப ரெண்டாவது குட்டி தலைப்பு. அப்ப முதல் குட்டி தலைப்புக்கான வசனம் என்னன்னா, என்ன வசனம்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆபகுக் 3:18. கேட்க டான் ஆன்சர் பண்ணடா, நல்லா கவனிடா. டேய், நல்லா கவனிச்சுக்கோ. முதல் குட்டி தலைப்பு, சர்வ வல்லவரை தேடி சந்தோஷமா இருக்கு. இதான் வசனம். என்ன வசனம் சொல்லுங்க பாப்போம்? நான் கர்த்தருக்குள். ஆபகுக் 3:18. ரெண்டாவது குட்டி தலைப்பு என்ன தலைப்பு? சத்தியத்தை தேடி சந்தோஷமா இருக்கு. அந்த தலைப்புக்கான வசனம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உம்முடைய வேதம் ஏன் மன மகிழ்ச்சி. சங்கீதம் 119. ஆமா, எப்ப கேட்டாலும் தான் தான் சொல்லிடுண்டா உங்களுக்கு. ரைட். இப்ப மூணாவது குட்டி தலைப்புக்கான வசனத்தையும் பாட்டையும் நம்ம கத்துக்க போறோம். ரைட். மூணாவது குட்டி தலைப்பு சொல்லுவீங்களா? ஓகே, மூணாவது குட்டி தலைப்பு சொல்லலாமா? தெரியுமா? தெரியாது.
சொன்னாதான் தெரியும், அப்படிதானே? ஓகே, சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு. சொல்லலாமா? சங்கீதம் பாடி, சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு. சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு. ஒரு ஆக்ஷன் பண்ணலாமா அதுக்கு? சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு. சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு. சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு. ஆக்சுவலா சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு. கேர்ள்ஸ்ல யார் சொல்வா? குட்டீஸ் யாருன்னா சொல்றீங்களா? நான் இங்க வரவே இல்ல, நேத்து முழுக்க நான் இங்க ஃப்ரெண்ட்ல இன்னைக்கு சொல்றியா? இன்னைக்கு வந்தியா நீனு? பாப்பா இன்னைக்கு வந்தியா? நேத்து வந்தியா? நீங்க வரவே இல்லையா? இங்க நான் வரல. வாங்க வாங்க, இங்க பாரு, கரெக்டா சொல்ல, ஆக்ஷனோட சொல்லலாம். இந்த நெக்லஸ் நான் எடுத்துக்குவேன், ஓகேவா? என் தந்துருவியா? ஓகே. சங்கீதமா பாடி சந்தோஷம், சங்கீதமா பாடி சந்தோஷமா இரு. சங்கீதமா பாடி சந்தோஷமா, சங்கீதமா பாடி சந்தோஷமா இரு. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டாங்க. கை தட்டலாமா? நீங்க நீங்க சொல்றீங்களா? வாங்க, அப்படி வேணா நான் ஆக்ஷனோட சொல்லணும். ஓகே, ஆக்ஷன். இதுனா கையில 2 3 சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டாங்க. சங்கீதம் பாடி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, உட்காந்துட்டு சேர்ந்து நம்ம ஆக்ஷனோட சொல்ல போறோம். சொல்லலாமா? நான் ரெடி, 1 2 3 சொல்றேன், நீங்க அழகா ஆக்ஷனோட. யார் கேர்ள்ஸ் சத்தமா சொல்றாங்களா இல்ல பாய்ஸ் சத்தமா சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் சொல்லுவோமா? கேர்ள்ஸ் சத்தமா சொல்றாங்க பாக்கலாமா? ஓகே, ரெடி, 1 2 3. இல்லதானா, எங்க பாய்ஸ் பாருங்க, கொஞ்சமா இருந்தாலும் சத்தமா சொல்லுவாங்க. சொல்லலாமா? சொல்லலாமா? ரெடி, 1 2 3. பத்தியா எவ்வளவு சூப்பரா சொல்லிட்டாங்க. சங்கீதம் பாடி, எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கணுமா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்னடா எல்லாம் சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நம்ம பிரேயர் பண்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஒரு ஸ்டார்டிங் பிரேயர் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு 2 பாட்டு பாடுவோம் இல்லையா? பாடுவீங்களா? இல்ல, சர்ச்சில் எல்லாம் அப்படிதானே பண்றாங்க. வர்ஷிப் பண்ணும்போது, ஆராதனை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் பிரேயர் பண்றோம், அடுத்து ஒரு 2 பாட்டு பாடுறோம், அப்புறம் ஆராதிக்கிறோம் இல்லையா? பாட்டு பாடி தேவனை நம்ம துதிக்கிறோம், அப்படிதானே? இதுதான் சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நல்லா பிரேயர் பண்ணணும். ஓகே, யாரெல்லாம் பிரேயர் பண்ணுவ? உண்மையே சொல்லு. நான் வந்து பாட்டு பாடி நல்லா தேவனை ஆராதிப்பேன், பிரேயர் பண்ணுவேன், டெய்லியும் பிரேயர் பண்ணுவேன். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்ல, நான் டெய்லியும் பிரேயர் பண்ணுவேன். காலையில எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுவேன், அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவேன். கேர்ள்ஸ் யாருமே இல்லையா? நீங்க ஜெபமே பண்ண சீனியர் அக்காங்களா? என்ன எல்லாம் அரைக்கையா? அரை கை, கால் கை. ஏசப்பா நம்மளுக்கு நல்லா 2 கை கொடுத்துருக்காங்களே, நல்லா தைரியமா கை தூக்குங்க, ஜெபிக்கிறவங்க கை தூக்குங்க பாக்கலாம். ஏய் நெசமா, எனக்காக நீ கை தூக்க கூடாது. ஏசப்பா அவங்கள பாத்துட்டே இருக்கிறாங்க. வெரி குட், கேர்ள்ஸ் எல்லாம் அழகா கை தூக்கிட்டாங்க. ஏய் பாய்ஸ் கூட கை தூக்குறாங்கடா. அப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்? நல்லா பிரேயர் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு சத்தமா சொல்லலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். சங்கீதம் பாடி சந்தோஷமா இரு. வெரி குட். அண்ணா, சங்கீதா பாடினாங்களே, சங்கீதா பாடி இல்ல, சங்கீதம். ஏதாவது சேர்ந்து சொல்லுங்க. சங்கீதம்.
நீங்க நேத்து ஒரு வசனம் சொல்லி கொடுத்தீங்க. நேத்து ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன். அந்த வசனம் எங்க இருக்குன்னு சொன்னீங்க? சங்கீதம் 119:77. அந்த சங்கீதம் எடுத்து அப்படி டெய்லி படிச்சு சந்தோஷமா இருக்குது. அதுதான் அப்படி இல்லைன்னா சங்கீத பாருங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்வ வல்லவரை தேடணும். சரி. சர்வ வல்லவர்னா யார் பிள்ளைகளா? எந்தப்பா? எந்தப்பா? அப்புறம் சர்வ வல்லவர் நம்மோட பேசுறதுக்கு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகம் என்னது? அதுதான் சத்தியத்தை தேடுறோம். ரெண்டாவது. மூணாவது என்னன்னா, சரி அவர் நம்மளோட பேசுறாரு, நம்ம அவர்கிட்ட பேசணும்ல. ஆமால, அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. என்ன எக்ஸசைஸ்? அதுதான் நம்ம என்ன செய்யறது? நேர் முழங்கால காலையில எந்திரிச்சு நின்று அழகா கை கூப்பி 2-3 பாட்டை பாடி ஆண்டவரை துதிக்கிறது, அதுக்கப்புறம் ஜெபிக்கிறது. அப்ப சங்கீதம் பாடினா ஆண்டவரை துதித்து பாடி ஜெபிக்கிறது. சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரை துதிச்சு பாடி ஜெபிக்கிறதா சங்கீதம் பாடி சந்தோஷமாயிரு. நீங்க சொல்றது கரெக்ட். கரெக்ட் தான். சங்கீதம் பாடி சந்தோஷமா இருக்கு. ஆமா, எல்லா நேரமும் எப்படி சங்கீதம் பாடி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்போ எக்ஸாம் எழுதுறோம். இப்ப நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து நாங்க சங்கீதம் பாடி டான்ஸ் ஆடி அதெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது. அண்ணே, எக்ஸாம்னாலே ஒரு பயம் வருங்க. இல்லண்ணே, நீங்க வெறும் காலையில முழங்கால் போடுறது மாத்திரம் இல்ல. ஸ்கூலுக்கு போறீங்க, புக்க தூக்கி போய் மேல போடுவீங்க, போட்டு போகும்போது வாசல்கிட்ட போய் என்ன பேசுப்பா, நான் ஸ்கூலுக்கு போறேன், என்ன வழி நடத்துங்க அப்படின்னு சின்னதா ஜெபம் பண்ணிட்டு போறதும் ஒரு சங்கீதம் பாடுறதுதான். அடுத்தது, நீங்க ஸ்கூல் வேன்ல ஏறி போய் உட்காந்துக்கிறீங்க, இல்ல ஸ்கூலுக்கு போகும்போது எங்கேயாவது நடந்து போறீங்க, இல்ல ஸ்கூல் வேன்ல உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே பக்கத்துல அக்கத்துல கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் பேசப்பா நீங்க ஸ்கூலுக்கு போறேன், இன்னைக்கு மேக்ஸ் பீரியட் இருக்கு, சயின்ஸ் பீரியட் இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றது, சாயங்காலம் வந்தாலும் புக்கு மேல கை வச்சு ஜெபம் பண்றது, இப்படி சின்ன சின்ன காரியம் கூட சங்கீதம் பாடுறது தானே. அதாவதுண்ணே, நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்ணா நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் சங்கீதம் பாடலாம். ஆமா, ஜாலியா இருக்கலாம். ஆமா, வேற எப்படா நம்ம என்னெல்லாம் பண்ணா சந்தோஷமா இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. அண்ணா, 2 காரியம் முக்கியமான நேரம்னா அதுல ஏசப்பா ரொம்ப சந்தோஷத்தை வச்சிருக்காருண்ணே. 2 காரியம், நீங்க 2 விஷயமாம்டா. அது சாதாரண சந்தோஷம் இல்ல. இல்ல, கை இப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி வைங்க, இப்படி நல்ல பெருசா பெரிய சந்தோஷம். என்னது பெரிய சந்தோஷம்? அடிக்கிறீங்க. பெரிய சந்தோஷம் சொல்லுங்க. அந்த சந்தோஷத்தை நமக்கு தர்றது யாரு அப்படின்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? எப்ப கிடைக்கும் சந்தோஷம்? ஏச பார்த்து வரை எங்களுக்கு தெரியும். எப்ப கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? பாய் சொல்லிக்கிறேன், எப்ப கிடைக்கும்? சொல்லிக்கிறேன், எப்ப கிடைக்கும்? அப்ப கிடைக்கும். மறுபடியும் கேளுங்க, எப்ப கிடைக்கும்? சத்தமா கேளுங்க, எப்ப? அப்ப கிடைக்கும். அப்பனா எப்ப? அப்ப அந்த அப்பெல்லாம் எப்ப? இதெல்லாம் டக்குன்னு சொல்லிட்டா மறந்துடுவீங்க. சரி, அப்ப ஸ்லோவா மியூசிக்கோட சேர்ந்து ஒரு பாட்டா சொல்லி கொடுத்தா மனசுல ஆழமா நிக்குங்க. பாய்ஸ் நேரம் நின்று பாருங்க. அப்ப ஏதோ பாட்டு பேசுங்க. பாட்டை போடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பிள்ளைகளா கவனிங்க. Something
பிள்ளைங்களா, உங்களுக்கு புரியுதா? எப்ப சந்தோஷம் கிடைக்கும் போட்டிருக்கா? எப்ப சந்தோஷம் கிடைக்கும் அதுல போட்டிருக்கா? 1வது 2வது 3வது 4வது வரி எந்த இடத்துல? ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சு ஹோலி பைபிள திறந்து வச்சு வசனங்களை நீ தியானித்தால் சந்தோஷம் வந்திடுமே, சந்தோஷம் வந்திடுமே. அடுத்தது பாட்டு பாடி கை தட்டி கண்ண மூடி கை கூப்பி பிரைஸ் வர்ஷிப் செய்தித்தால் சந்தோஷம் வந்திடுமே, சந்தோஷம் வந்திடுமே. அப்ப 2 நேரத்துல நமக்கு சந்தோஷம் வரும். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு எதை திறக்கணுமா? எல்லாம் கை விடுவீங்க, எல்லாம் கை விடுவீங்க. எதை திறக்கணும்? ஹோலி பைபிள், ஏசுப்பா நம்மோட பேசுற புஸ்தகத்தை திறந்து வச்சா, அதை வாசிச்சா, தியானிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பைபிள் கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? 2வது என்னது அப்படின்னா பாட்டு பாடி கை தட்டி, சொல்லுங்க, பாட்டு பாடி கை தட்டி கண்ண மூடி கை கூப்பி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் செய்தித்தால் சந்தோஷம் வந்திடுமே. பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பாட்டு பாடி கை தட்டி ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் செய்ற ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லும் போது நமக்கு இதயத்துல என்ன வரும்? சந்தோஷம் வந்துடும். ரைட்டா? இப்ப இந்த பாட்டை சூப்பரா பாட போறது பாய்ஸா கேர்ள்ஸா? பார்க்கலாமா? எங்க கேர்ள்ஸ் எப்படி நிமிந்து உட்காந்துருக்காங்க? சூப்பரா பாட்டுக்கு பிள்ளைங்களா. அப்ப நமக்கு பெரிய சந்தோஷத்தை தரும்போது நம்ம நல்ல பைபிள் படிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? பெரிய சந்தோஷம். ஜெபம் பண்ணும்போது நமக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இது ரெண்டையும் கத்துக்கிட்டோம். இப்ப இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை சொல்லிக் கொடுப்பதற்காக எஸ் வாங்க வாங்க பிள்ளைகளா, நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து கவனிச்சுக்கோங்க. அப்புறம் பட்டா
வெரி வெரி குட். சூப்பரா பண்ணாங்களா? இப்ப நீங்க எந்திரிச்சு பண்றீங்களா? பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? பண்ணீங்களா? செய்வீங்களா? ரைட், பாப்பா. 1 2 3 4. சில தாத்தாலாம் இன்னும் எந்திரிக்கல. இந்த வயசான தாத்தா ஒருத்தர் இருக்காரு, எழுப்பி விடுங்க. எல்லாம் எந்திரிச்சிங்களா? பாட்டிங்களா எந்திரிச்சிங்களா? எல்லாம் கையை ரெடி அப்படி எழுந்து பார்ப்போம். எல்லாம் கையை அப்படி எழுந்து பார்ப்போம். கமான். ஓகே, உட்காருங்க. 4 3 2 1. அப்ப மூணாவது குட்டி தலைப்பு என்ன பார்த்தோம்? சங்கீதம் பாடி. சத்தமா சொல்லுங்க. சரி, இதுக்கான வசனத்தை நம்ம படிச்சுக்க போறோம். ரைட், நேரம் நம்ம உட்காருங்க. ஒரு தலைப்புக்கு ஒரு வசனம் இருக்கு. கடைசி நாள் கேட்போம். எல்லாம் கடகடன்னு சொல்றவங்க பிரைஸ் இருக்கு. ரைட்டா?
யாரு 7 தலைப்பு 7 வசனமும் இங்க 7 வசனம் உங்களுக்கு சொல்லி தருவோம். அதே மாதிரி கிளாஸ்லயும் வசனம் எல்லா வசனமும் தலைப்பு யாரு படிச்சுட்டு வரீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் படிக்காத ஆட்களே படிச்சு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் பரிசை கொடுப்போம். சரியா? அதனால சும்மா விளையாட்டு மாதிரி இருக்கக்கூடாது, நீ நல்லா படிச்சுக்கணும். இப்ப 3வது நாள் தலைப்பு வசனம். ஓகே, நான் சொல்லுவீங்களா? யாருக்கெல்லாம் வசனம்னா ரொம்ப 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 பிடிக்கும்? ஓகே, நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 30:12. உங்க எல்லாருக்கும் அங்க தெரியுதுல, அங்க பார்த்து படிச்சிருவோமா? எல்லாரும் சொல்லுங்க. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். என் தேவனாகிய, வாய் சத்தம் கேட்கவில்லை. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 30:12. ஓகே, இப்ப இந்த வசனத்தை எப்படி படிக்க போறோம்னா, எப்படி படிக்க போறோம்? பைக் ஓட்டு. பைக் ஓட்டிட்டே படிக்க போறோமா? எப்படி பைக் ஓட்டிட்டே படிக்க போறோம்? ஸ்பீடு ஏத்தி. ஓ, பைக்ல போறப்ப இந்த ஸ்பீடு ஏத்துவாங்களே, அது மாதிரி நீங்க ஸ்பீடா சொல்லணுமா? பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இல்ல, ஃபர்ஸ்ட் வண்டி ஓடுறதுக்கு போது என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்களா? எல்லாரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் கிளட்சா ஸ்டாண்ட் எடுத்து விடல, ஸ்டாண்ட் எடுத்து விட்டுருங்க. ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கங்க. மாட்டியாச்சு. இப்ப கிக்கர் அடிச்சு இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்களா? ஸ்டார்ட் ஆயிடுச்சாடா? எல்லா வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்ப எத்தனாவது கியர்? ஃபர்ஸ்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர்னா இப்ப இந்த வசனத்தை ஸ்லோவா சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. ரெடி? எல்லாரும் வண்டி டுருன்னு சவுண்ட் வரும். இப்ப இந்த வசனம் தான் சவுண்ட் வரப்போகுது. சொல்லுங்க. என் தேவனாகிய ஸ்லோவா கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 30:12. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 30:12. அடுத்து ஸ்பீடு. அடுத்த ஸ்பீட் ஏத்துங்க. ரெடி? என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 30:12. அடுத்தது மூணாவது கீழ் போடு. என் தேவனாகிய உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 30:12. அந்த ஸ்பீட் போமா குறைச்சிக்கலாமா? போடுங்க. என் தேவனாகிய வண்டி 5வது கியர் தான் இருக்கா? இப்ப 5வது கியர் போட்டா வேகமா சொல்லக்கூடாது. அங்க பார்த்து சும்மா ஸ்பீடா சொல்ல போறோம். ரெடியா? ரெடி? 5வது கியர் போடுங்க. ரெடி 1 2 3. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 30:12. 6வது கியர் போட்டுமா? அடி அட்வான்ஸ் வண்டிங்க. அட்வான்ஸ் வண்டி 5வது கியர் வரைக்கும் இருக்கான். 6வது கியர் போடுங்களா? ரெடி? இப்ப அங்க பார்த்து இன்னும் ஸ்பீடா சொல்ல போறீங்க. ரெடி 1 2 3. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 30:12. அடுத்த கியர் போமா? இல்ல ஒரு கியர் குறைச்சுமா? 7வது கியர் போகணுமா? 7வது கியர் போகணுமா? ஓகே, ரெடி? 7வது கியர் போடுங்க. ரெடி 1 2 3. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். சங்கீதம் 30:12.
ஓகே ஒரு கியர் குறைங்க ரெடி என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்னைக்கும் துதிப்பேன் சங்கீதம் 30 12 அடுத்த கீழ் போறீங்க என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்னைக்கும் துதிப்பேன் சங்கீதம் 30 12 அடுத்த கீழ் போறீங்க என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் சங்கீதம் 30 12 அடுத்த கீழ் போறீங்க என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் சங்கீதம் 30 12 அடுத்த கியர் போறீங்க என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் சங்கீதம் 30 12 அடுத்த கியர் போறீங்க என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் சங்கீதம் 30 12 உங்க வண்டியில என்ன கியர் குறைக்கிற கடைசி ஒரு கியர் மட்டும் குறைங்க என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் சங்கீதம் 30 12 அப்படியே வண்டி அமுத்திடுங்க ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு ஸ்டாண்ட போட்டு வண்டி ஓட்டி இறங்குங்க இப்ப ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வண்டியில வச்சிருவோம் வச்சிருங்க அப்படியே வண்டி விட்டு இறங்கிங்க இப்ப இந்த வசனத்தை முன்னாடி வந்து யார் சொல்லுவா வண்டி விட்டு இறங்கி வந்து யார் சொல்லுவா சொல்லுவியாடா கமான்றா முன்னாடி வாடா ஓகே ரைட் சொல்லு என் தேவனாய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் சங்கீதம் 30 12 வெரி குட் இந்த வாட்டி பாய்ஸ்க்கு மார்க் கொடுத்துடலாண்ணே பாய்ஸ்க்கு ஒரு 100 மார்க் சேர்த்துக்கங்கண்ணே சூப்பரா சொல்லிட்டாங்கண்ணே ஓகே அவங்களுக்கு எத்தனை சாக்லேட் தான் கொடுக்குறது சாக்லேட்டா சாப்பிட்டு ஆயிட போகுது அவளுக்கு இல்ல சாக்லேட் சாப்பிட்டா உனக்கு சுகர் எல்லாம் கிடையாதுல்ல மேடம் வெரி குட் கமான் ஓகே கமான் கேர்ள்ஸ் யாரும் ஒண்ணு முன்னாடி சொல்றா இது வரைக்கும் சொல்லாதா நீ சொல்றா இன்னைக்கு தான் வந்திருக்கா அந்த பாப்பா அவ சொல்லட்டும் என் தெய்வனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் சங்கீதம் 30 12 வெரி குட் உங்க பேர் என்னடா மிஸ்ட்ரா அழகா சொல்லிட்டாங்க வெரி குட் அழகா இருக்கு சூப்பரான ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க ஓகே கேர்ள்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாங்க இன்னைக்கு தான் வந்திருக்காங்க அதனால வசனம் சொல்லிட்டாங்க அதனால கேர்ள்ஸுக்கு ஒரு 100 மார்க் கொடுக்கணும் எஸ் அது உங்க திரும்புங்க நாங்கள போட்டோ எடுக்க போறோம் கமான் எல்லாம் போட்டோ எடுங்கடா எடுடா நல்லா எடுங்கடா இன்னொரு ஆங்கிள் எடுங்கடா அது திருப்பி எடுங்கடா அது பண்புக்கு எடுங்கடா ஓகே தேங்க்யூ ஓகே இல்லைங்களா அப்ப மூணாவது தலைப்பு சங்கீதம் பாடி சந்தோஷமாயிடும் இப்ப இந்த தலைப்பு இருந்து பாரு இந்த தலைப்புக்கான வேத சம்பவத்தை நீ கிளாஸ்ல போய் படிச்சுக்க போற டீச்சர்லாம் உனக்கு சொல்லி கொடுக்க போறாங்க ஆனா நான் இப்ப சொல்ல போறது 4வது தலைப்பை பத்தி உனக்கு சொல்ல போறேன் 4வது தலைப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த தலைப்பை பாருங்க எல்லாம் படிங்க பாப்போம் சத்தமா படிங்க பாப்போம் சத்திய ஆவியானவரை தேடி 3 வாட்டி படிக்கணும்டா அப்புறம் அது டக்குன்னு மறைச்சிருவோம்டா அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும் ரெடியா நம்பர் 2 ரெண்டாவது வாட்டி படிங்க மூணாவது டைம் ரைட் இப்ப மறைச்சிடலாமா எல்லாம் ஒரு கையில துப்பாக்கி வச்சுக்கோங்க அது சுத்த உள்ள டங்குல மறைக்கிற மாதிரி எல்லாம் கையில எல்லாம் கண்ணை ரெடி பண்ணுங்க நகல் காரணம் நம்ம நிக்கிறோம்டா பாகிஸ்தான் காரணம் சுடுற மாதிரி சுடணும்டா எல்லாம் கையை ரெடி வச்சுக்கோடா கமான் ரெடி 1 2 3 கோ சுட்டுட்டோம்ல இப்ப சொல்லுங்கடா அந்த தலைப்பு என்னது பாய்ஸ் ஒருத்தர் சொல்லுங்க கேர்ள்ஸ் ஒருத்தர் சொல்லுங்க
அந்த சத்திய ஆவியானவர்னா யாரு? இங்க வா, ஹலோ பிரதர், இங்க வந்து இங்க நில்லுங்க பிரதர். ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. சத்திய ஆவியானவர்னா யாருன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏசப்பா இந்த உலகத்துல வரும்போது இது மாதிரி சின்ன குழந்தையா வந்தாலும் அப்புறம் இவன மாதிரி வளர்ந்தாலும் அப்புறம் பெருசானாரு. எத்தனை வயசு வரைக்கும் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தாம யாருக்கா தெரியுமாடா? இயேசு இந்த உலகத்தில் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார் சொல்லுங்க பாப்பா. 33 கொஞ்சம் கரெக்ட். 34 32 தப்பு. 33 தான் கரெக்ட். ஆனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க, அப்படி லைட்டா மேல போடுற மாதிரி. 33 அரை 33 வருஷம் தான் வாழ்ந்தார். 30 வருஷம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கீழ்ப்படிஞ்சிருந்தார். 3 வருஷம் தான் அவர் ஊழியத்துக்கு வரார். நல்லா கவனிச்சுக்கோ. ஊழியத்துக்கு வந்து அவருக்கு சீஷர்களா இருந்தாங்களா இல்லையா? எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 சீஷர் இருந்தாங்க. சீஷர்களா கூட வச்சுட்டு அவர் போறாரு இயேசுப்பா. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, 30 வயசு ஆனவன நல்லா கவனிங்க. இவரு 30 வயசு ஆனவன ஊழியத்துக்கு போகும்போது 12 சீஷர்கள் கூட வந்தாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இயேசு வந்து பெரிய ராஜாவாயிடுவாரு நம்ம நாட்டுக்கு. அப்ப அவரு ராஜாவாயிட்டா நம்ம எல்லாம் மந்திரி ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா இயேசு என்ன சொன்னார்னா, ஹலோ ஹலோ, நான் வந்ததுக்கு காரணமே சாகரத்துக்கு தான். நான் வந்ததுக்கு காரணமே சாகரத்துக்கு தான். ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ரத்தம் சிந்தினாதான் பாவம் மன்னிக்கப்படும். எல்லாம் கையை எப்படி வெளியே பார்ப்போம். நான் சொல்லுங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாம கேர்ள்ஸ் தான் சத்தமே கேட்க மாட்டேங்குது. ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்ல. ஆமா பிள்ளைகளா, உங்களுடைய என்னுடைய பாவத்துக்கு ரத்த சுந்ததான் இயேசப்பா இந்த உலகத்துல வந்தார். அப்ப அவர் சொன்னாரு, என்ன வந்து அடிப்பாங்க, கொல்லுவாங்க, நான் வந்து மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிப்பேன். இப்படி எல்லாம் அவர் சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஐயோ எங்களை விட்டுட்டு போக போறீங்களா? அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னாங்க. அப்பதான் இயேசு சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஆவியானவர் அனுப்புவேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தர் மேலதான் அந்த ஆவியானவர் இறங்கி வந்தாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல எல்லார் மேலையும் இறங்கி வருவாரு. அந்த ஆவியானவர் தான் சத்திய ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க. உனக்கு சிம்பிளா சொல்றேன். இப்ப இவன் இருக்காண்டா, இவனை ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, 3ஆம் கிளாஸ் போறான். உடனே அவங்க மிஸ் பார்த்துட்டு, ஆஹா இவன் மூக்கு நீளமா இருக்கு, அதனால இவனுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் தருவாங்களா? இல்ல உனக்கு தருவாங்களா? அப்படி இவன் காது அழகா இருக்கு, அதனால இவனுக்கு கண்டிப்பா மேக்ஸ்ல 100 மார்க் தருவாங்களா? டீச்சர்லாம் எதை வச்சுட்டா மார்க் போடுறாங்க? அப்ப இவன் உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அவனை பார்த்து மார்க் போடுறாங்களா, வெளியில இருக்க மனுஷனை பார்த்து மார்க் போடுறாங்களா? சத்தமா சொல்லுங்க. நீ நல்லவனா கெட்டவனான்றது உனக்கு உள்ள இருக்க ஆளை பார்த்து வைக்கிறாங்களா, வெளியில இருக்க ஆளை பார்த்து சொல்றாங்களா? நீ அழகா இருக்கிறியா அசிங்கமா இருக்கியா, என்ன கலர்ல இருக்குன்னு வெளியே அழகா பாக்குறாங்க. புரியுதா? இந்த பொண்ணு அழகா இருக்கு, இந்த பொண்ணு கண்ணங்கரையான இருக்கு, இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னா வெளியே பாக்குறாங்களா உள்ள பாக்குறாங்களா? சொல்லுங்க, அது வெளியா உள்ளையா? நான் சொல்றேன் நல்லா கவனிங்க. நம்ம அழக பாக்குறோம், முடிய பாக்குறோம், கண்ணை பாக்குறோம், ட்ரெஸ் பாக்குறோம், இதெல்லாம் வெளியலகா உள்ளலகா? ஆனா டீச்சருங்க மேக்ஸ் கணக்கு இதெல்லாம் பாக்குறதெல்லாம் எங்க பாக்குறாங்க? உள்ளான மனுஷன். அப்ப நமக்கு உள்ள ஒரு மனுஷன் இருக்கானா இல்லையா? அது போல நமக்கு உள்ள எப்படி ஒரு மனுஷன் இருக்கானோ அது போல ஆண்டவர் காற்றை போல நம்ம மத்தியில வர்றாரு. அதுதான் ஆவியானவர். அப்ப இயேசுப்பா சொன்னாரு, நான் போய் ஒரு ஆவியானவர் உனக்குள்ள அனுப்புவேன்னு சொன்னார். ஆனா அந்த ஆவியானவர் பழைய ஏற்பாடு காலத்துல எப்படி இருந்தாலும் சொல்லட்டா வரமாடா? நான் நிமிந்து உட்காருங்க சொல்றேன். பாய்ஸ் எல்லாம் நிமிந்து உட்காருங்க. ஆஹா என்ன டிசிப்ளின்டா! இந்த பாய்ஸ் எல்லாம் டிசிப்ளினா உட்காந்துருக்காங்க, காலை மடக்கி உட்காந்துருக்காங்க பாருங்க, காலை மடக்கி உட்காந்துருக்காங்க பாருங்க. சீக்கிரம் உடப்படா, அவன் ஒரு நாரம் வேண்டாம். ஏன் நல்லா மடக்கிறான், அவன் எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கான். நல்லா கவிடா, நல்லா காலை மடக்கி உட்கார்றா. அவன் இங்கேயே இல்ல, அவன் தண்ணிலையும் மறந்துட்டான். நிமிந்து பாருங்க. யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது. அப்படிதான் பாப்பாவுக்கு ரெஸ்ட்டுமா, சரி போயிட்டு வா. அந்த பாப்பாக்குமா, எல்லா பாப்பாவுக்கும் ரெஸ்ட்டுமா, ரைட் இருங்க. எந்த பாப்பாவுக்கும் ரெஸ்ட் வந்தாலும் போகக்கூடாது. நாளைக்கு வரும்போது டைப்பர் போட்டு வந்தோம்ல, தெரியுதா உங்களுக்கு? ஆமா, இங்க இருந்து எந்திரிச்சு யாரும் போகக்கூடாது. இருந்து பாருங்க. சரி கவனி பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்றேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இங்க கவனி, இங்க பாருங்க. இஸ்ரேல் அப்படின்னு ஒரு ஜனங்க இருந்தாங்க. இந்த ஜனங்க மேல ஆண்டவர் அன்பா இருந்தார். ஆனா
அந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க மேல மாத்திரம் ஆண்டவர் அன்பா இல்ல பிள்ளைகளா, நேரம் நிமிந்து உட்காரு. தங்கச்சி தம்பி தம்பி உன் மேலேயே இயேசுப்பா அன்பா இருக்காங்க. உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சின்னம்மா சித்தி எல்லாரும் விட உன்னை அதிகமா நேசிக்கிறது எந்தப்பா? 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 மறந்துடாத, என்ன நேசிக்க யாருமே இல்ல, என்ன யாருமே நேசிக்க மாட்டாங்க. அம்மா திட்டிக்கிட்டே இருக்கு, அம்மா அக்காவுக்கு தான் உதவி செய்யுது, அம்மா அண்ணனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு யோசிக்காத. உன்னை நேசிக்க ஒருத்தர் இருக்காரு. யாரு? எந்தப்பா? சரி கவனி. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்க சில நேரத்துல தப்பு பண்ணுவாங்கடா. என்ன தப்பு பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரை வணங்குறத விட்டுட்டு, நிமிந்துக்காரு, ஆண்டவரை வணங்குறத விட்டுட்டு அவங்க வேற மரத்தெல்லாம் போய் கும்பிட ஆரம்பிச்சாங்கடா. சூரியனை கும்பிட ஆரம்பிச்சாங்கடா. ஆண்டவரை படைச்சத கும்பிட ஆரம்பிச்சாங்கடா. இல்லைங்களா? இப்ப நான் நிமிந்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நிமிந்து கரெக்டா போய் சொல்லு. இப்ப நம்ம முதலமைச்சர் யாரா? மு.க. ஸ்டாலின். நல்ல கவனி, முதல்வர் மு.க. ஸ்டாலின். இப்ப அவரு நல்ல கவனி, டெய்லி வந்து சட்டசபையில எதுல உட்கார்வாரு? எதுல உட்கார்வாரு? உட்காந்துக்கோ. எதுல உட்கார்வாரு? ஒரு சேர். இப்ப நம்ம அவருக்கு சல்யூட் அடிக்கணுமா இல்ல அந்த சேருக்கு சல்யூட் அடிக்கணுமாடா? யாராவது வந்து சேர பார்த்து, ஐயா வணக்கம் ஐயா ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னா சேர் போடுமாடா? அப்ப இதே மாதிரி நம்ம ஆண்டவரை வணங்கணுமா இல்ல ஆண்டவர் படைச்ச சூரியனை சந்திரனை அப்புறம் மரத்தை இதெல்லாம் வணங்கணுமா? சொல்லுங்க, யார வணங்கணும்டா? இந்த இஸ்ரவேல் சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் விட்டுருவாங்க. விட்டுவிட்டு யாரோ ஒருத்தன் சொன்னாங்க, அந்த மலைக்கு வாங்க போவோம், அங்கதான் சாமி இருக்கு, வாங்க வாங்க கூட்டிட்டு போய் மலை மேல எல்லாம் உழுந்து கும்பிடுவாங்க. இது மேல பாக்குற ஆண்டவருக்கு எப்படியா இருக்கும்? சோகமா இருக்கும், கோபமா இருக்கும். என்னடா இந்த ஜனங்களை பகவத்தை படைச்சு வச்சிருக்கேன், இங்க வர்றதை விட்டுவிட்டு இவன் பாட்டுக்கு போய் மண்டையில உட்காந்து எதையோ ஒண்ணு சாமியை கூட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வந்து அந்த ஜனங்கள் எல்லாம் கண்டிச்சார். தண்டிக்கல, கண்டிச்சார். ஆண்டவர் ரொம்ப அன்பானவர், அதே நேரத்துல தப்பு செஞ்சா கண்டிப்பா. இல்லைங்களா? பாருங்க, அப்படி எப்படி கண்டிச்சார்னா, அவங்க பக்கத்து நாடு ஒண்ணு இருந்துச்சு, அது பெலிஸ்தியர்கள் நாடு. அந்த பெலிஸ்தியர்கள் நாடோட இவங்க அடிக்கடி வந்து அவங்க சண்டை போட்டுருவாங்க. அதனால கிட்டத்தட்ட 40 வருஷம் அந்த பெலிஸ்தியருக்கு அடிமையா இருந்தார். இதெல்லாம் கேள்வியை கேட்போம். நேரம் நிமிந்து பாருங்க, நேரம் நிமிந்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க பெலிஸ்தியர்கிட்ட எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? எத்தனை வருஷம்? சொல்லுங்க, எத்தனை வருஷம்? எத்தனை சத்தமா சொல்லுங்க? 40 வருஷம் அடிமையா இருக்காங்க. அடிமையா இருக்கவங்க அவங்க என்ன சும்மா வச்சிருப்பாங்க? போட்டு நம்பு 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 குத்துறாங்க. எப்படி குத்துறாங்க? எல்லாம் கையை விடுவீங்க. எப்படி குத்துறாங்க? நம்பு நம்பு நம்புன்னு குத்துறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க போட்டு படாத பாடுபடுத்தி வேலையை வாங்கி இஸ்ரவேல் ஜனங்களை கஷ்டப்படுத்தவங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம், ஏசுப்பா ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு கெஞ்சினாங்கடா. அப்ப ஆண்டவர் அவங்களுக்குள்ள ஒரு ஆளை உருவாக்குனாரு. அவங்க அண்ணன் பேரு தான் சிம்சோன். என்ன சோன்? என்ன சோன்? என்ன சோன்? இந்த சிம்சோன் என்னன்னா ஆண்டவர் உருவாக்கிட்டாங்கடா. அவன் பிறக்கும் போதே ஆண்டவர் அவங்க அப்பா அம்மாட்ட பேசி சிம்சோன் ஒருத்தன் வருவான். அவன் சிம்சோன்னா என்ன அர்த்தம்னா சூரியன் அர்த்தம். கேர்ள்ஸ் எல்லாம் கவனிங்க, 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க, நல்லா நிமிர்ந்து நீங்க பாருங்க. சிம்சோன்னா என்ன அர்த்தம்? சிம்சோன்னா என்ன அர்த்தம்? கேர்ள்ஸ் மாத்திரம் சொல்லுங்க, பாய்ஸ் மாத்திரம் சொல்லுங்க, கேர்ள்ஸ் சொல்லுங்க. சூரியன் மாதிரி நம்ம இருப்பான். இன்னொன்னு, அவன் தலையில நிறைய முடி இருக்கும். அந்த முடியை நீங்க வெட்டக்கூடாது. ஏன்னா அது கடவுளுக்குன்னு அவன் பிரத்யேகப்படுத்தின ஒரு மனுஷனா இருப்பான். அதனால அவன் மேல நான் ஆவியானவரா இருப்பேன்னு சொல்லி இந்த பாய்ஸ் பாருங்க, 2 பேர் பேசிட்டு இருக்கா. நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து பென்சில் கொடுக்குறாங்கடா. சரி கவனி, இந்த சிம்சன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆவியானவர் அவனோடு கூட இருந்தாரா? யார் இருந்தாரா? ஆவியானவர். இப்ப பாரு, ஆண்டி பாத்துக்கிட்டே இருக்காங்க. யாரு நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து கவனிக்கிறீங்களோ அவங்களுக்கு அடுத்த 2 நிமிஷத்துல பென்சில் கொடுத்து போறாங்க. நேரா நிமிர்ந்து பாருங்க. சரி கவனி, சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாரா? அவன் என்னென்ன பண்ணான்? சின்ன வயசுல இருந்து ஆவியானவரோட ஏவத்துவத்தினான்னு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒரு சமயம் அவன் நடந்து போகும்போது வழியில நம்மளாம் நடந்து போகும்போது நாய் வந்தா என்ன பண்ணுவான்?
அம்மா நாய் வருது சொல்லுவோமா இருக்க மாட்டோமா? ஒரு சிலர் நாயே தாங்கலடா, வீட்டுக்குள்ள கலப்பா முடிச்சு ஊடுவாங்க. நம்ம ஏதோ பாம்பு வந்த மாதிரி என்னடா உள்ள போய் பார்த்தா என்ன வந்திருக்கோம்? கரப்பாம்பூச்சி வந்திருக்கும். திடீர்னு ஒரு எலி ஓடி இருக்கும். உடனே என்ன பண்ணுவான்? சார் மேல எழுந்துக்குவான். ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. ஆனா அவனுக்கு எதிரா என்ன வந்துச்சு தெரியுமா? எல்லாம் கை விடுவீங்க, கை வைங்க. என்ன வந்திருக்கும் நினைக்கிறேன்? என்னது? புரியலடா, சிங்கம். என்னங்கும் சிங்கம் வந்தவங்க நம்ம என்ன பண்ணிட்டு போகடா? அங்கே தலை கடத்தலாம் ஆடி எல்லாம் அங்கேயே போயிருக்கும். அது அதை பார்த்துட்டு ஓடி இருக்கும். சரி என்னடா நார்மல் ஓடி இருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணான்னா, சிங்கமா நீ என்ன அடிச்சிருவியா? இத்தனைக்கு வாலிப சிங்கமா. டேய், இவன் என்ன பண்ணான்னா நேரா அந்த சிங்கத்து மேல பாஞ்சி அது மாய பிடிச்சி தவறுன்னு கிழிச்சு உடம்ப போட்டு டவுன் அடிச்சு தூக்கி விட்டான். ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, எல்லாம் கையை விடுவீங்க. நான் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். எல்லாம் கை வச்சு சொல்லுங்க, பின்னாடி கை வைக்கல, எல்லாம் கை வைங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். சிங்கத்தை அடிக்கும் போது அவன் சொந்த பலத்தில் அடிக்கிற ஆவியானவர் அவனை இறங்கி வச்சான். இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா, இந்த பெலிஸ்தியர்களோட சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. 30 பேரை அடிக்கணும். 30 பேரை ஒரு மனுஷன் அடிக்க முடியுமாடா? 30 பேரை ஒரு மனுஷன் அடிக்க முடியுமாடா? எல்லாம் அவனை கிண்டல் பண்ணாங்கடா. ஆனா அப்பயும் வசனம் போட்டிருக்கு, எல்லாம் கையை விட்டு தூக்குங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். சத்தமா சொல்லுங்க. அதனால 30 பேரும் அவனுக்கு விரோதமா வந்தவங்க 30 பேரும் அடிச்சு போட்டு அவ்வளவுதான்டா, அவங்க மேலே ஜெயிச்சுட்டாண்டா. இது 2வது வெற்றி. 3வது ஒரு வெற்றி. திடீர்னு பார்த்தா அந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஏன் இஸ்ரவேல்கிட்ட சண்டைக்கு வச்சாங்க. டேய், இந்த சிம்சோனை வெளியில அனுப்புங்க, இல்லைன்னா உங்க ஊர்ல இருக்க எல்லா வெள்ளாமையும் குளிக்க போட்டுருவோம். அது மாத்திரம் இல்ல, எல்லாமே அனுப்புவோம்டா. சிம்சோனை மாத்திரம் எங்க வீட்டை கொடுங்க. இவன் மட்டும் தூங்கிட்டு இருக்கான். சிம்சோனோட வீட்டுல எல்லாரும் வந்தாங்க. வந்து ஒன்னாலதான்டா எனக்கு பிரச்சனை, ஏன்டா அப்படி உடிப்பையா இருக்கிற? அந்த பெலிஸ்தியர்களால நமக்கு சோறு கொடுக்குறாங்க, வேலை கொடுக்குறாங்க, ஏன்டா அப்படி பண்ற? அதனால ஒண்ணு அவங்ககிட்ட கொடுக்க போறோம். உடனே சிம்சோன் சொன்னா, ஹலோ நீங்க என்ன பிடிச்சு யாராவது கொடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா நீங்க என்ன அடிக்க கூடாது. ஏன் தெரியுமா? நான் உங்களை திருப்பி அடிக்க கூடாது, நான் அடிக்க மாட்டேன். ஆனா நான் அவனை வேணா அடிப்பேன், உங்களை அடிக்க மாட்டேன். என்ன பிடிச்சு கொடுங்க, செய்ய வேணாம், அவ்வளவுதான். டேய், இவனை பிடிச்சு கொண்டு போய் அவங்க கொடுத்தாங்க. அந்த பெலிஸ்தியர்கள் அவனை தூக்கிட்டு போய் அடிக்கலாம்னு போய் பார்த்தா இவனுக்கு கையில ஆயுதமே இல்லடா. அவங்க எல்லாம் ஆயுதம் வச்சிருக்காங்களா? இவன் அங்க சுத்திக்கிட்டு பாக்குறான். ஏய், கழுத தாடை எலும்பு இருக்குல்ல, கழுத இருக்குல்ல, கழுத பாத்துருக்கியா? கழுதை பாத்துருக்கீங்களா இல்லையா? எல்லாம் கை எப்படிங்க? 4 காலு ஒரு வாலு. சொல்லுங்க, பாத்துருக்கீங்களா கழுதைய? அந்த கழுதையோட ஒரு தாடை எலும்பு, ஒரு தலையோட தாடை எலும்பு தான் கிடைச்சு. தாடை எலும்பு எப்படி இருக்கும்? கழுதையோட தாடை எலும்பு பாத்துருக்கியா? இந்த கீழ் தாடையோட எலும்பு ஒரு சின்னதான் இருக்கும். அந்த எலும்பை எடுத்து அடிச்சாம் பாருங்க சிம்சோனு. 1000 பேர் அடிச்சானாடா. எத்தனை பேரை அடிச்சு? 1000 பேர் அடிக்கிறான். துமால் 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 அடிச்சு கிடிச்சு எல்லாரையும் கொண்டு போறான். எல்லாரையும் ஒண்ணு பண்ண முடியல. ஐயோ 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 போறானுங்க. ஆனாலும் 1000 பேர் அடிச்சு கொண்டு போட்டுட்டு கடைசியில் உங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கு. அப்பா 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 தண்ணி, சாக போறேன் கடவுளே, இந்த பெலிஸ்தியர்களை ஜெயிக்கிறதுக்கு தானே என்னை உருவாக்குனீங்க, என் மேல ஆவியால வந்தீங்க, இப்ப நான் சாகணுமா? நான் தண்ணி தாகம் முடிஞ்சு சாகணுமா? எனக்கு உதவிச்சுங்க அப்படின்னு உடனே தங்குனே அது மரம் மேல தண்ணி வந்துச்சுடா. அந்த தண்ணியை குடிச்சு பொழைச்சுக்கிட்டாடா. டேய், சிம்சோன் மேல சிங்கத்தை அடிச்சது, 30 பேர் அடிச்சது, அப்புறம் 1000 பேர் அடிச்சதுக்கலாம் அதுக்கு காரணம் என்னது? எல்லாம் கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். சத்தமா சொல்லுங்க. கேர்ள்ஸ் எல்லாம் இவ்வளவு அழகா சொல்றாங்க. பாய்ஸ் நீங்க ஏன்டா அப்படி சொல்ல மாட்டீங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம்.
ஆமா பிள்ளைகளா, அவனை கொண்டு வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு, எல்லாரும் அதை நினைச்சாங்க. ஆனா கடைசியில ஒரு துக்ககரமான காரியம் நீங்க பாருங்க, அவனை கொண்டு இஸ்ரவேலுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. 20 வருஷம் அவன் இருக்கிற ஏரியாவில யாரும் வர முடியல, பெலிஸ்தர்கள் வர முடியல. ஆனா சிம்சோன் ஆவியானவர் தன்னோட இருக்கிறாரு, அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும்ன்றதை விட்டுட்டு சொந்த பலத்துல சில தப்பெல்லாம் பண்ணாண்டா. தேவையில்லாம ஒரு பொண்ணெல்லாம் பிடிச்சி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாண்டா. அதனால எந்த தலைமுடி அவனுக்கு ரகசியமா இருந்துச்சோ அந்த முடியெல்லாம் இவன் தலைமுடி மாதிரி ஒரு நாள் வெட்டி விட்டாங்க. இவர் நேற்று எவ்வளவு முடி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கிறா, திரும்பி காட்டு, இந்த மாதிரி வெட்டி விட்டாங்களா. அவன் முடிய வெட்டினதுக்கு அப்புறம் அவன் பலம் அவனை விட்டு போயிடுச்சு. அப்பயும் அவனை பிடிக்க வராங்க. அவன் நினைச்சுக்கிட்டான் இப்ப எனக்கு பலம் இருக்கு நினைச்சுட்டு எந்திரிச்சான். ஆனா இவனை போட்டு அப்ப எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனால ஸ்ட்ரென்த்தே இல்லாம போயிட்டான். கடைசியில என்ன நடந்துச்சுன்னா, கடைசியில போய் இவனை கட்டி போட்டுட்டாங்க, கண்ணை பிடிக்கிட்டாங்க. இவன் 2 கண்ணை பிடுங்கி கடைசியில 2 தூணுக்கு நடுவுல இவனை கட்டி போட்டு இவனை டான்ஸ் ஆட வச்சாங்க. நீ ஆடுறா, இவ்வளவு நாள் எங்களை அடிச்சில, இப்ப ஆடுறான். அவன் கண்ணை முடிக்கிட்டு இப்படி ஆடுறான். எல்லாம் பார்த்து கை தட்டி சிரிக்கிறாங்க. இவனுக்கு மனசெல்லாம் வேதனையா போச்சு. ஐயோ, ஆவியானவர் என் மேல இருந்தாரு, ஆனா நான் அதை உணராம போயிட்டேன். நான் தான் பெரிய வீரன், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லாரும் அடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. கடவுளே, இந்த நேரமாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டு, ஆண்டவரே இந்த ஒரு வாட்டி நான் மன்னிச்சிருவேன், இப்பயும் நான் வெற்றியை தரேன்னு சொல்லி அதுல 3000 பேர் கூடியிருக்காங்க அந்த மண்டபத்துல. அந்த 2 தூணுக்கு நடுவுல போய் அந்த 2 தூணை பிடிச்சி, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருவே, நான் இப்ப சாதாரணமா சாக விரும்பல, இவங்க கண்டிப்பா என்ன கொண்டுடுவாங்க, ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு அழிவை உண்டு பண்ணணும்னு சொல்லி அந்த தூணை பிடிச்சி இடிச்சா பாருங்க. 2 ஆட்டு ஆட்டுனா அவ்வளவுதான் போடுறா. அந்த தூணு அப்படியே டம 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 கீழே விழுந்து அன்றைக்கு 3000 பேர் செத்துட்டாங்க. எத்தனை பேரு? சத்தமா சொல்லுங்க. இப்ப ஒரே ஒரு கேள்விதான், கடைசியில அந்த தூண்ல அந்த பெலிஸ்தர்கள் செத்தது மாத்திரம் இல்ல, இவனும் செத்து போயிட்டான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நேரம் நினைவு பாருங்க. இப்ப இவன் தலையெடுத்தாரு, இப்படி இவன் சாவுன்னு ஏசப்பா குறிச்சு வச்சிருந்தாரா? இல்ல. இவர் கூட ஆவியானவர் இருக்கும் போது சிங்கத்தை ஜெயிச்சான். அப்புறம் எத்தனை பேரை கொண்டா? 30 பேரை கொண்டா. அப்புறம் எத்தனை பேரை கொண்டா? 1000 பேரை கொண்டா. இப்ப கடைசி எத்தனை பேர் கொண்டா? ஆனா இவன் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து இருந்தானா இதுக்கு அப்புறமா இன்னும் பெரிய சாதனை செஞ்சிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாததுனால இவன் தோத்து போனான். ஆனா கர்த்தர் தோத்தா போனார், ஆண்டவர் தோத்தா போனாரு? இல்ல. பிள்ளைகளா, நேரம் நிமிந்து பாருங்க. சத்திய ஆவியானவர்னா இன்னைக்கு இயேசுப்பா காற்ற போல நம்ம பிள்ளை வந்து தங்க விரும்புறாரு. நீயும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, அன்னைக்கு இயேசு உலகத்துல மனுஷனா இருந்தாரு, ஆனா அவர் போய் அவருடைய ஆவியே நமக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்து தங்க விரும்புறார். அந்த ஆவிக்கு இடம் கொடுத்தா நீயும் ஜெயிக்கலாம், அவரும் ஜெயிக்கலாம். ஆனா அவர் சொல்ற பேச கேட்கலன்னா அவர் ஜெயிச்சிருவாரு, நீ தோத்துருவ. இப்ப சொல்லுங்க, 2 பேரும் ஜெயிக்கணுமா, ஒருத்தர் ஜெயிச்சா போதுமா? சத்தமா சொல்லுங்க. நீயும் ஜெயிக்கணும், ஆண்டவரும் ஜெயிக்கணும். அப்படிதானே ஜெயிக்கணும். யாரா ஒருத்தர் ஜெயிச்சா போதுமா? பத்தாது. அப்ப நீ என்ன செய்யணும்? ஆவியானவரோட இணைந்து வரணும், ஆவியானவரோட இணைஞ்சிருக்கணும். அந்த ஆவியானவர் உனக்கு வேணுமா? அன்னைக்கு சிம்சோனுக்கு அந்த ஆவியானவர் உனக்கு வேணுமா? நம்ம 30 பேர் 100 பேரை கொள்ற வேலை இல்ல, நல்லா படிக்கிற வேலை, நல்லா எழுதுற வேலை, 1000 பேருக்கு பெரிய பிரசிடென்ட் ஆகிற வேலை, அல்லது பெரிய தலைவரா மாறுற வேலை. இந்த வேலையை நீ ஆகணுமா வேணாமா? தம்பி தனிச்சு நல்லா படிச்சுக்கோ. இதே மாதிரி சின்ன பிள்ளையாவே இருக்க போறியா? நீ வளர்ந்து வருவ, நாளைக்கு ஒரு பெரிய கலெக்டரா. எத்தனை பேர் கலெக்டர் ஆக போறீங்க? கை தூக்குங்க. கலெக்டர் எத்தனை பேர்? எத்தனை பேர் போலீஸ் ஆபீசர் ஆக போறீங்க? எத்தனை பேர் இன்ஜினியர் ஆக போறீங்க? எத்தனை பேர் அரசியல்வாதி ஆக போறீங்க? எல்லாத்துக்கும் ஏசப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, இந்த ஆவியானவரோட ஒத்துழைச்சு போகணும். யார் யாரும் அப்படி போக ரெடியா இருக்கீங்க? அப்ப அவங்க மாத்திரம் நேர் மழைக்கால இல்லைங்க, என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மழைக்கால் கொடுங்க. என்னாச்சு? மழைக்கால் கொடுங்க, எல்லாம் மழைக்கால் கொடுங்க சீக்கிரம். அப்படி 2 கையை ஒண்ணாவீங்க. உனக்குள்ளேயும் ஆவியானவர் வந்து உன்னை பலப்படுத்துவார். பிள்ளைகளா, இப்ப நான் சொல்றது சொல்றீங்களா? அப்படியே கண்ண முடிங்க, எல்லாம் கண்ண முடிங்க. சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய ஆவிய எனக்குள்ளேயும் தாங்க. இன்னொரு சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய ஆவிய எனக்குள்ளேயும் தாங்க. இன்னொரு சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய ஆவிய எனக்குள்ளேயும் தாங்க. இயேசுவின் பெயரிலே செபிக்கிறேன், ஆமென்.
உட்காருங்க. சரி, சீக்கிரமா இதுக்கான வசனத்தையும் நம்ம கத்துக்கிட்டு அப்புறம் கிளாஸுக்கு போலாம். நேரம் நேரம் நிமிந்து உட்காருங்க. நேரம் நிமிந்து உட்காருங்க. இதுக்கான வசனத்தையும் நீங்க கத்துக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம இதுக்கான வசனத்தை கத்துக்க போறோம். நேரம் நிமிந்து உட்காருங்க. டக்குன்னு சொல்ல போறேன் அப்படின்னா அது இப்ப சொல்லல. நம்ம இப்ப எங்க போக போறோம் அப்படின்னா உங்களுடைய கிளாஸுக்கு போக போறோம். அங்க போய் நீங்க கலர் அடிக்க போறீங்க, உங்களுக்கு ஒரு புக் கொடுக்க போறோம், எல்லாமே பண்ண போறோம். ஆமா, ஒரு 2 பேருக்கு நேரம் நிமிந்து உட்காந்து 2 பேருக்கு யாருக்கோ பென்சில் கொடுக்கணும். நாங்க யார் அது? சூப்பர், கை தட்டுங்க 2 பேருக்குமே, நல்லா கை தட்டுங்க. ஆனா நான் நேற்று விபிஎஸ் வரல, இன்னைக்குதான் வந்திருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் தெரியுங்க. நான் புதுசா இன்னைக்குதான் வந்திருக்கேன், நேற்று வரல. சூப்பர், இவங்க எல்லாரையும் கை தட்டி வெல்கம் பண்ணுங்களா. முன்னாடி முன்னாடி வாங்க, எல்லாரும் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. நல்லா கை தட்டுங்களா உங்களுக்கு. நான் நேற்று வந்து சாரி, நான் நேற்று வரல, இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்றவங்க மட்டும். நான் நேற்று நீ வந்தியாடா? வரலையா? வாடா. நான் நேற்று வரல, இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்றவங்க. சந்தோஷம்டா, வாடா. தள்ளி வந்துருங்க, முன்னாடி தள்ளி வந்துருங்க. ஓகே, நீங்களா அப்படியே பாருங்க. பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம என்ன, இன்னைக்கு நமக்கு என்ன டே? டே ஆஃப். டே ஆஃப். 2 விஷயம் சொன்னோம். ஒண்ணு அதுக்கு செஞ்சுட்டு வர சொன்னோம். இன்னொன்னு சகையோட வீடு செஞ்சுட்டு வர சொன்னோம். இது எல்லாமே இப்ப உங்க கிளாஸ் வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க அந்த டே ஆஃப் ஷேரிங்க்கு செஞ்சுட்டு வரணும். வீடு செஞ்சவங்க தூக்கி காட்டுங்க. ஆனா இப்ப நான் வீடு செஞ்சு கையில வச்சிருக்கேன் அப்படின்றவங்க. ஒன் பாய்ஸ் கேர்ள்ஸ்ல ஒரு ஆள் வச்சிருக்காங்க. பாய்ஸ் 2 பேரா? யார்? அவன் என்ன செய்யல, இப்பதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். யார் அடே இப்படி வந்து காட்டுற? தெரிய மாட்டேங்குது பாருடா. சூப்பரா, 2 பேரும் கை தட்டுங்களா. ஓகே, கேர்ள்ஸ் எல்லாம் தூக்கி காட்டுங்க. ஹலோ பாப்பா, தூக்கி காட்டுங்கடா. சூப்பர், 2 பேருக்கு நல்லா கை தட்டுறீங்க. இதனால தம்பி என்ன கிளாஸ் நீங்க 2 பேரும்? நீங்க 2 பேரும் என்ன கிளாஸ்ரா? பிரைமரி, ஜூனியர். பிரைமரியில இருந்து 2 பேர் செஞ்சுட்டு வந்ததுனால பிரைமரிக்கு ஒரு 200 மார்க்கும், ஜூனியர்ல இருந்து ஒரே ஒரு ஆள் செஞ்சுட்டு வந்ததுனால ஜூனியருக்கு ஒரு 100 மார்க்கும் சேர்த்துக்கலாம். நல்லா கை தட்டிடுங்க அவங்களுக்கு. நாங்க இப்ப வந்து கிளாஸ் பார்ப்போம். டீச்சர்ஸோட கவனத்திற்கு நேற்று 2 பாடம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 4வது பாடம் நாங்க எடுத்துட்டோம். உங்களோட பொறுப்பு 3வது பாடமும் 5வது பாடமும் பிள்ளைகளுக்கு எடுத்துடணும் இன்னைக்கு. ஓகேவா? ரெடியா? இப்போ நம்ம அப்படியே கிளாஸுக்கு போறோம். ஆமா, 1 2 3 மொத்தம் ஆல்மோஸ்ட் 5மே நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிள்ளைங்க வாக் புக்ல 5 லெசன், டீச்சர்ஸ் கைட்லயே 5 லெசனை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டீச்சர்ஸ் கைடும் இப்போ வந்து செக் பண்ணுவோம். இப்போ சீனியர் மேல ஒரு கிளாஸ் உட்கார்ந்து இருந்தீங்களா, அவங்க இருந்து போங்க வரிசையா, வேகமா வேகமா. நீங்களா கீழே உட்காருங்களா. இன்னைக்கு வந்தவங்க நீங்களா கீழே உட்காருங்க. டைம் இல்ல, டீச்சர் உங்க கிளாஸுக்கு டைம் இல்லைன்னா பிள்ளைங்க வேகமா கூட்டு போங்க.